எழுப்புங்க எழுப்புங்க முடியும் எழுப்புங்க. வீதியோரங்களில் சின்ன குழந்தையோட கொடியனுக்கு நீங்க ஒரு மருந்து கொடுக்கிறது தெரியும். அந்த புள்ள வந்து அவருக்கு சொந்தமான கொடியன் இல்லைன்றது உறுதி செய்யப்பட்டிருக்குது. டாக்டர் செக் பண்ணுவாங்க. ஒரு மருத்துவ பரிசோதனைக்காக களுவாஞ்சியுடைய ஆதார வைத்தியசாலைக்கு நாங்கள் மயக்க மருந்து அப்படி ஏதாச்சும் பாவிச்சிருக்காங்களோ அப்படின்னு 3 வருட காலமாக இதே வெயிலில் இதே பொடியன் இதே உடுப்போடு தான். ஏன் இந்த பொடியனுக்கு இப்படி கதைக்காமாச்சு? உங்களோட அம்மா என்ன மருந்து தாருதா? மருந்து தாருதா? சாமி மேல சத்தியமா மருந்து கொடுக்க மாட்டேன். பொடியனை கொண்டு வச்சுட்டு செக் பண்ணுறோம். வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து செய்ய போகிறோம். அதுவும் வந்து நிறைய நாளாக மனசுக்கு வந்து கஷ்டமாக இருந்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், என்னடா மனசுக்கு கஷ்டமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முதல்ல உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 வருஷமாக போகுது. நாங்கள் சேனல் ஆரம்பித்து இந்த வீடியோ கால் செஞ்சு தெரிஞ்ச டைமில், அதாவது ஹெல்பிங் வீடியோ கால் செஞ்சு தெரிஞ்ச டைமில் வந்து ஒரு அக்கா ஒரு ஆளை வந்து நாங்கள் பார்த்தேன். அதாவது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீதியோரங்களில் ஒரு சின்ன குழந்தையோட கைக்குழந்தையோட பப்ளிக் நிறைய பேர் வந்து வார இடங்களில் வந்து இருந்து என்ன சொல்கிறேன், இந்த ஜாசகம் எடுக்கிற, அதாவது தர்மம் எடுக்கிற ஒரு அக்கா ஒரு ஆள். ஸோ அவள் பார்த்தோன்னே வந்து இப்போ நாங்கள் முதல் வந்து ஹெல்பிங் வீடியோ என்ன செய்கிறோம் நாங்கள் வந்து. அப்போ அதே மாதிரி வந்து நாங்கள் யோசிச்சுனாங்க, இப்போ இந்த அக்கா வந்து ஒரு சின்ன பிள்ளையோட இந்த இடத்துல இருக்கா. ஸோ அந்த அக்காவுக்கு ஏதாவது செய்யணுன்றதுக்காக வந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு நாங்கள் அந்த அக்காவை போய் சந்தித்து கேட்டுறாங்க. அக்கா, நீங்கள் இந்த இடத்துல இருக்காதீங்க, உங்களுக்கு என்ன, அதாவது நீங்கள் உங்களோட சொந்த இடம் என்ன, நாங்கள் உங்களுக்கு ஏதாவது செய்து தரோம் அப்படின்ற. ஏன்டா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முதல்ல இந்த சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் மட்டும் நாங்கள் நிறைய ஹெல்பிங் வீடியோ செஞ்சு தராங்க. அப்போ அந்த அக்காவுக்கு வந்து ஏதாவது அந்த ஹெல்பிங் வீடியோ மூலம் பெற்றுக் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு வந்து அந்த அக்காவை நாங்கள் சந்தித்து கதைச்சிருந்தாங்க. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து அந்த அக்காவை போய் சந்திக்கக்குள்ள அந்த அக்கா வந்து ஆரம்பத்தில் நல்லா கதைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ரூடாகன்ற மாதிரி கதைச்சா. தம்பி, ஒருக்கா சொல்லுவா வந்து ஒரு வேற ஒரு ஏரியாவை திரும்ப வந்து கேட்டால் திரும்ப சொல்லுவா வந்து உண்மையிலேன்ற ஒரு இதானு சொல்லி. அதேமாதிரி கணவர் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டால் அதையும் சொல்லுவா, அவன் இருக்குன்னு சொல்லுவா. அப்புறம் சொல்லுவா சண்டை பிடிச்சிட்டு போயிட்டாருண்டு, ஒருக்கா சொல்லுவா வேலைக்கு போயிட்டாண்டு. அப்படியே மாற்றி மாற்றி கதைகள் வந்து எங்களுக்கு சந்தேகம் வந்துட்டு. அப்போ அந்த வீதியோரமாக வந்த நிறைய பேர் ஆக்கள் வந்து எங்கள்கிட்ட சொன்னவங்க என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தம்பி இதே அக்கா வந்து, அதாவது இந்த பிள்ளையோட இருக்கிற இந்த அக்கா வந்து நாங்கள் வேறு இடங்களில் வந்து பார்த்துருக்கோம். இவன் வந்து இதைத்தான் வந்து ஒரு தொழிலாக செய்து கொண்டு இருக்கிறான். அதாவது இந்த பிள்ளையில தன்னை பிள்ளையோ அவட பிள்ளை இல்லைன்னு கூட சொல்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளைய வந்து மடியில் வச்சு கொண்டு யாசகம் எடுத்து கொண்டு இருக்கிறா அப்படின்ற மாதிரி வந்து வேறு இடங்களில் நாங்கள் பார்த்துருக்கோம்ன்ற மாதிரி வந்து சொன்னவங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறமா வந்து நாங்கள் சொன்னாங்க, ஓகே நாங்கள் இப்போ இதுக்கப்புறமா வந்து நாங்கள் உங்களை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம், உண்மையிலே நீங்கள் எந்த இடம்னு சொல்லுங்கன்னு சொல்லக்கல. அப்போ அழுது கொண்டே அந்த இடத்துல இருந்தால் போயிட்டா. அப்போ நாங்களும் வந்து வேறு வேலையில் தெரிஞ்ச டைமில் வந்து அதுக்கப்புறமா அப்படி நாங்கள் போயிட்டோம். அப்போ அந்த அக்காவை நாங்கள் அதுக்கப்புறமா வந்து பார்க்கல அந்த இடத்துல வந்து. ஆனால் இப்போ கொஞ்ச நாள் ரீசெண்ட் டைமாக வந்து அந்த அக்காவை வந்து நான் நிறைய இடங்களில் எங்கண்ட ஊர், அதாவது நான் வந்து பழவத்தில் இருக்கிறேன், களுவாஞ்சிக்குடி பட்ருப்பா போகிறதையோ அப்படியான இடங்களில் வந்து நான் அந்த அக்காவை வந்து பார்த்துருக்கேன். இப்போயும் அடிக்கிற வெயிலில் ரோட்டோரம், அதாவது வீதி ஓரத்தில் வந்து அந்த அக்கா இருக்கிறா. இப்போ உங்களுக்கு தெரியும், வாகனங்கள் வந்து அந்த ரோட்டால் வந்து அதிகமாக வந்து போய் வர்றது. கொஞ்சம் வாகனம் தடம் புரண்டாலும் வந்து அந்த அக்காவுக்கு மேலே வந்து வாகனத்தை ஏற்றிடுவாங்க. அவள் சரியாக அந்த ரோட்டில் வந்து இருக்கிறா. அப்போ உண்மையிலே வந்து அதை பார்த்துட்டு நான் யோசிச்சினான், இதுக்கு உடனடியாக நம்ம முதல் ஆக்சிடென்ட் எடுக்கல, இந்த டைமில் ஏதாவது முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வந்து அப்போ கண்டிப்பாக நாங்கள் ஏதாவது ஒன்று செய்யணுன்ற ஒரு நோக்கத்தோடு அந்த ஏரியாவுக்கு பொறுப்பான தவிசாளர் இருப்பாங்க தானே, ஸோ அவங்கள் மூலம் சந்தித்து அந்த அக்காவுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கோம், என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இப்போ அந்த இடத்துல கண்ட பிறகு வந்து முதலே மாதிரி வந்து திரும்ப விடக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தோடு வந்து அந்த அக்காவை கண்டிப்பாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட 3 வருஷமாக இது பாருங்கள், 3 வருஷத்துக்கு முதல்ல எப்படி கண்டமோ அதே படியன் கொஞ்சம் வளர்ந்துட்டான்னு நினைக்கிறேன் இப்போ வந்து. ஸோ அப்போ அதே படியனோட இப்போ வரைக்கும் வீதியோரங்களில் வந்து இருக்கிறா. ஸோ அப்போ இவ்வளோ காலத்துக்கும் யாராச்சும் அந்த ரோட்டால் போகிறவங்க உதவி செய்திருக்க மாட்டாங்களா, இல்லை உண்மையிலே இவருக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி. இப்போ என்னென்னா நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து சொன்னவங்க வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அவள் கையில் வச்சுக்கிற அந்த குழந்தை இருக்குது தானே, அப்போ அந்த குழந்தைக்கு வந்து அந்த டைமில் வந்து ஒரு 1.5 வயது அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தை வந்து எழும்பாமல் இருக்குது. அப்போ நார்மலாக வந்து ஒரு பிள்ளை பிறந்து கொஞ்ச நாள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வந்து ஒரு பப்ளிக்கில் போனாலோ ஆக்களுக்குள்ளே போனாலோ அந்த வெக்கையில் ஹீட்டில் வந்து அந்த பிள்ளைகள் வந்து கத்தும் அழும்.
ஸோ அப்போ அந்த புல்லை அழாமல் வந்து அந்த அவட மடியில் வந்து படுத்துக்கொண்டே இருக்கும், எனி டைம் வந்து நித்திரையில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த பிள்ளைக்கு வந்து ஏதோ ஒரு மயக்க மருந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மயக்க நிலையில் அடைகிறதுக்காக வந்து ஏதோ ஒரு மருந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த இடத்துல இருந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க. அப்போ தான் நாங்கள் யோசிச்சாங்க உண்மையிலேயே வந்து இது ஒரு தப்பான விஷயம். ஒரு சின்ன பிள்ளைய வந்து இப்போ எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, அந்த பிள்ளையை வச்சு கொண்டு அந்த இடத்துல இருக்கிற இப்போ நார்மலாக வந்து ஒருத்தங்க ஜாசகம் எடுக்கிறத தாண்டி ஒரு பிள்ளையை வச்சு அனுதாபம் தேடி ஜாசகம் எடுக்கிறன்றது வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த பாவத்தை தூண்ட நம்ம பாக்கிக்குள்ளே இங்கே பாடுற ஒரு அக்கா வந்து ஒரு பிள்ளையோட இருக்கிறா, அந்த அக்காவுக்கு கண்டிப்பாக நம்ம உதவி செய்ய முடியல, நோக்கத்தோட போய் உதவி செய்யணும் தானே. அப்படி ஒரு ஒரு மன தூண்டுறதுக்காக வேண்டி இப்படி செய்கிறாங்களா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க. ஸோ சரி, இப்போ என்ன இருந்தாலும் யாசகம் எடுக்கட்டும், இல்லை இன்னும் செய்யட்டும், இல்லை என்ன தொழில் பண்ணட்டும். ஆனால் வந்து அந்த பிள்ளையை வச்சுக்கிறது வந்து சரியான பிள்ளை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைக்கும் ஒரு எதிர்காலம் இருக்குது, அந்த பிள்ளைக்கும் ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு கல்வி அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். ஆனால் வந்து அந்த பிள்ளையும் அந்த இடத்துல இருக்குது, அப்புறம் நாளைக்கும் வந்து அந்த பிள்ளை வளர்ந்து வரைக்குள்ள வந்து அவனும் அதே நிலையில் வந்து தள்ளப்படுவான்ன்ற ஒரு கவலை உண்மையில் நம்ம அந்த பாக்கிக்குள்ள வந்து சரியான கவலையாக இருந்தது. சரியாக இப்போ அந்த அக்காவுக்கு ஆக்ஷன் எடுக்கணுன்றதுக்காக வந்து நான் அந்த ஏரியாவில் இருக்கிற தவிசாளர் அவங்களோட வந்து நான் கதைச்சி ஒரு முடிவெடுத்து நான் வந்து அப்போ அவங்க உடனே நாங்கள் கதைச்சதுக்கு அப்புறமா வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போவோம்னு சொல்லி என்னையும் கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போயிருந்தவங்க. அதுக்கப்புறமா போய் அவங்கள கதைச்சி ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டி போய் வந்து இந்த செக்கப்பெல்லாம் நடத்தினது வந்து இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து உண்மையில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவோம், ஏன்னா அது ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும். இந்த அக்காவை வந்து நீங்கள் வேறு இடங்களில் வந்து பார்த்துருக்கீங்களோ, உண்மையிலேயே வந்து இந்த அக்காவோட நிலவரம் தெரிஞ்சவங்க என்ன அப்படின்றத வந்து மறக்காமல் வந்து உங்களோட கருத்தை வந்து தெரியுங்க. இந்த அக்கா யார், இந்த இடம் உண்மையிலே இவங்க யார் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து சொல்லுங்க. ஏன்னா அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன நடந்ததுன்றதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள், நான் அதுக்கப்புறமா வந்து கதைக்கிறேன். முடிய எழுப்புங்க. எழுப்புங்க எழுப்புங்க. என்ன குடுக்கிற ஆளுக்கு கொஞ்சம் நிப்பாடு. எந்த இடம் நீங்க சத்தியமலையம் இல்லையா? பாலத்தீன இந்த இப்ப தம்பி பொடியனை பொடியனை கொண்டு ஹாஸ்பிட்டல் செக் பண்ணுவோம். என்ன கொடுக்கு பொடியன் வந்து நான் செக் பண்ணதான். சரி, நீங்க உங்களோட அவர் எங்க எங்க என்ன வேலை? நீங்க இப்ப எங்க இருக்கிற? பாலத்தீனியா? உங்களுக்கு கடை இன்னும் தந்த மார்க்கெட்டுக்குள்ள பிசினஸ் பண்ணுவீங்களா? இந்த பொடி இவ்வளவு நாள் இந்த பொடியை எப்படி செய்யறேன்? இந்த பொடியனுக்கு நீங்க ஒரு மருந்து கொடுக்கிறத உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன உங்களோட அம்மா என்ன மருந்து தாருதா? மருந்து தாருதா? 2 வயது பொடியுமா? 3 வயது பொடி என்ன இருக்கேன் போய் சொல்றேன். நான் 3 வருஷத்துக்கு முதல்ல பார்த்தேன். உங்களோட பேர் என்ன? டாக்டர் செக் பண்ணுவாங்க. உண்மையிலே வாழைச்சின நான் ஒன்று பாருங்க, ஐடி இருக்குன்னு தானே. ஹலோ சட்டி பேர் என்ன? ஏன் இந்த பொடி எனக்கு இப்படி கதைக்காம இந்த ரோல்ல ஒன்று வச்சிருக்க எவ்வளவு நாளும்? தம்பி என்ன கதைக்க மாட்டீங்களா?
ஓகே, உண்மையிலே வந்து ஒரு முக்கியமான நிகழ்வில் வந்து நாங்கள் நின்றுறாங்க. அதாவது அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து கொடுக்குற நிகழ்வில் ஒவ்வொரு வருஷமும் வந்து நான் சொன்ன மாதிரி யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன். இந்த வருஷம் வந்து இங்கே நிற்க கிடைச்சது. ஸோ அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நடந்ததெல்லாம் வந்து உண்மையாக வந்து நான் நேரத்தோடைய வந்து யோசிச்சு கொண்டிருந்தேன். நான் இவங்கள்ட்ட சொல்லணும், ஏன்னா நானும் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முதல்ல வந்து இந்த வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரு படியனோட, அதாவது ஒரு தம்பியை கையில் வச்சு கொண்டு மார்க்கெட்டில் அப்படி எங்கெங்கே பொது மக்கள் நடமாட்டம் கூட இருக்கோ அந்த இடத்துல வந்து இருப்பாள். அப்போ முதல்ல வந்து உதவி செய்கிற மனப்பாங்கோட நாங்கள் கேட்டுனாங்க, ஏன் நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க, நாங்கள் ஏதாச்சும் பண்ணித்தாரோம், நீங்கள் வந்து அங்கே கடையை வச்சுட்டோ இல்லை ஏதாவது செய்துட்டு இருக்குங்களோன்னு சொல்லி கேட்கல வந்து அவன் மறுத்தவா, இல்லை வேண்டாம், எந்த ஊர் வந்து வவுனியானுவா, சில டைமில் வந்து சொல்லுவா வாழைச்சனுவா, சில டைமில் சொல்லுவா வந்து கல்முனைன்னு சொல்லி அவர் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மாறி மாறி வந்து சொல்லி கொண்டு வந்தவ. ஆனால் அந்த டைமில் எங்களால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. நான் இன்றைக்கு யோசிச்சிருந்தேன், இன்றைக்கி நான் இந்த நிகழ்வுக்கு வரைக்குள்ளே வந்து நான் பார்த்தேன் நான் இவ வந்து இருந்ததை. ஸோ அவன் என்னென்னு செய்யட்டும், ஆனால் கையில் வச்சுக்கிற பிள்ளையாச்சும் காப்பாற்றணுன்றதுக்காக வந்து நான் இங்கிருந்த சேர்மனாக்கள், அதாவது தவிசாளர்கள்ட்ட அவங்கள்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன். நான் சொன்னதுக்கு அடுத்த நிமிஷமே வந்து உடனே என்னை கூட்டிகிட்டு வாங்க போவோம்னு சொல்லி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனவங்க. இப்போ கூட்டிகிட்டு வந்து இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்கள உடனே அந்த தம்பிக்கு ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களோ, மயக்க மருந்து அப்படி ஏதாச்சும் பாவிச்சிருக்காங்களோ அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்து ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறதுக்காக, டாக்டர்கிட்ட செக் பண்ணுறதுக்காக வந்து இந்த இடத்த வந்து கூட்டி வந்திருக்காங்க. ஏனெண்டா அதிக நேரம் வந்து நான் பார்க்குற டைம் எல்லாம் அந்த படியன் வந்து படுத்த படுக்கையில் வந்து இருப்பேன். ஸோ அப்போ அதிக நேரமாக வந்து யாராக இருந்தாலும் சின்ன பிள்ளைகள் இந்த வயதில் ஒரு 2-3 வயதில் வந்து துடுதுடுப்பாக இருப்பாங்க. ஸோ அப்போ படுத்த படுக்கையில் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறண்டா அந்த படியனுக்கு வந்து என்ன விளக்கம்னு சொல்லி தெரியாது. சம்டைம் சொல்லலாம் தானே, இப்போ வந்து வேறு ஏதாவது மருந்துகள் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தின் பேரில் வந்து செக் பண்ணுறதுக்காக வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ வந்தவுடனே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த அக்கா வந்து நான் நிறைய நாளாக வந்து பார்த்துருக்கேன் இப்படி வீதியோரங்களில் இருக்கிறத. அந்த வகையில் வந்து இங்கே தவிசாளர் அண்ணாட்ட வந்து நான் சொன்னேன் இப்படி ஒரு விஷயத்த சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் கூட தாமதிக்காமல் உடனே வந்து என்னையும் கூட்டிகிட்டு போனோம் அந்த இடத்த வாங்க போவோம்னு சொல்லி. அந்த ஆக்சிடென்ட் எடுத்ததுக்கு முதல்ல நன்றி. என்ன உண்மையாக வந்து இப்படியானவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? என்னை பொறுத்தவரை உண்மையிலே அவர் கணவரை இழந்த தன்னுடைய கணவர் வந்து தன்னை விட்டுட்டு 3 வருடத்துக்கு பிற்பாடு வேறொரு திருமணம் ஆகினதாக கூறியிருந்தார். நீங்களும் பக்கத்தில் இருந்தீங்க. இருந்தும் அந்த பிள்ளைக்கு 3 வயதுக்கும் கிட்டத்தட்ட 3-3.5 வயது நிரம்பிய ஒரு பொடியன். ஆனால் தான் சொல்லுறார் தனக்கு இது வரைக்கும் ஒன்று தன்னால் வாய் பேச முடியாதென்று. ஆனால் 3 வருட காலமாக இதே வெயிலில் இதே பொடியன் இதே உடுப்போடு தான் இவங்க நடைமுறைப்படுத்தப்படுறாங்க. இது ஒரு தொழிலாக பின்பற்றுறாங்க அவங்க. காரணம் அந்த பிள்ளை வந்து அவருக்கு சொந்தமான பொடியன் இல்லைன்றது உறுதி செய்யப்பட்டிருக்குது. உண்மையாக தான் வந்து அவள் வந்து எங்களுடைய மண்முனை தென்னெறியை பற்றி பிரதேச சபைக்கு எல்லைக்குட்பட்ட ஒரு செட்டிப்பாளையத்தை புறப்படமாக கொண்டவர் தான் அவர். அவர்கிட்ட நீங்கள் எந்த இடம் மட்டும் கேட்குறதில்ல, உடனடியாக சொல்கிறாங்க பாலச்சேனன்ட்டு. அது பொய்யான தகவல். அவர் உடனடியாக எங்களுடைய ஒரு மருத்துவ பரிசோதனைக்காக களுவாஞ்சியுடைய ஆதார வைத்தியசாலைக்கு நாங்கள் அவர்களை பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதற்காக நாங்கள் அவரிடம் ஒப்படைச்சிருக்கிறோம். இனிவரும் காலங்கள் அவர்கள் இந்த ஜாசகத்தை விட்டு நாங்கள் அவர்களுக்குரிய ஜாசகத்தை விட்டாலும் அவங்களுக்குரிய ஒரு தொழில் ஒன்றை புதுசாக உருவாகி கொடுக்குறதுக்கு நாங்கள் அவர்களுக்கு கூறியிருந்தோம். அதன் அடிப்படையில் கடைசியாக அவர்களுக்கு ஒரு மன்னிப்பொண்டை கொடுத்து அவங்களை விட்டுருக்கோம். ஆனால் அந்த பொடியனுக்கு ஒரு மயக்க மருந்து கொடுத்து தான் அதை ஒவ்வொரு நாளும் அந்த பொடியனை வச்சு அந்த ஜாசகம் செய்கிறாங்க. அது நிரூபிக்கப்பட்டிருந்த பட்சத்தில் அவங்களுக்கு உண்மையில் சரியான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றது தான் நம்ம கேட்டுக்குவோம். உண்மையாக வந்து என்னென்னா இப்படி வந்து செய்கிறவங்க, அதாவது இதே மாதிரி வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இப்படி வந்து இதுக்கு சரியாக கவர்மெண்ட் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா என்ன செய்யலாம்? உண்மையில் அவங்களுக்கு ஒரு தொழில் இருந்தால் இதை செய்ய மாட்டாங்க. ஆனால் இதே தொழிலாக செய்கிறது கொஞ்சம் பேர், தொழில் இல்லாமல் செய்கிறது கொஞ்சம் பேர். ஆனால் அவங்களுக்கு எங்கட எல்லா பேருக்கும் ஒரு தொழில் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறதுக்கு சின்ன சின்ன அவங்களுக்கு அந்த வாழ்வாதாரத்தை ஊக்குவிச்சாமண்டா இதை நம்ம ஒன்றுமே இல்லாமல் அடியோடு ஒழிக்கலாம். அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை முறையான முறையில் வசதிகளை செய்து கொடுத்தோம்ட்டு சொன்னால் நாங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கோம். எந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிற இப்படியான ஜாசகம் செய்வர்களுக்கு அவங்க வந்தாங்கண்டா அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்குறதுக்கு நாங்கள் உண்மையாக வந்து தவிசாளர்ன்ற வகையில் நான் பார்த்துருக்கேன். நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து அண்ணாண்ட நிறைய முயற்சி, அதாவது அந்த அந்த என்ன டைம் இல்லாமல் வந்து அந்த கிளாஸ் நடத்துறது அண்ணன் வந்து அதை தாண்டி அப்படின்னு சொல்லி நிறைய இதில் வந்து நீங்கள் தடுத்துனது. இதெல்லாம் வந்து முதல்ல எப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு
என்னை பொறுத்தவரைக்கும் நான் 2018ஆம் ஆண்டு மன்மதன் நெறியை பற்றி பிரதேச சபையில் கிட்டத்தட்ட இலங்கையிலே 2847 வாக்குகள், இலங்கையில் அதிகூடிய வாக்குகளை பெற்று 2018ஆம் ஆண்டு தமிழரசு கட்சி ஊடாக நான் மன்மதன் நெறியை பற்றி பிரதேச சபைக்கு ஒரு உறுப்பினராக இருந்தேன். அதில் 5 வருடங்கள் உண்மையிலே அங்கே செய்ய இயலாத விடயங்களை நான் எழுத்து முனை என்ற டைரியில் என்னென்ன செய்யலாம், செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய இயலாத முறையில் அங்கே வழிநடத்தப்பட்டிருந்தது. நான் உண்மையாக இந்த இடத்தை பிடிச்சி எனக்கு இந்த இடத்தை 8 வருடங்கள் எனக்கு ஆயிருக்கு இந்த வேலைகளை செய்யணும்னு. 8 வருடத்துக்கு பிற்பாடு என்னுடைய ஆசை இதை இந்த தவிசாளரை கைப்பற்றி செய்ய வேண்டிய தவிசாளருக்கு இருக்கிற பவர், அதாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட பதவியின் தன்மை, இதில் எவ்வளவு செய்யலாம்ன்றது நான் என் மக்களுக்கு என்ன ஏதாவது செய்யணும்ன்றக்கா ஒவ்வொரு முறையும் நான் 8 வருடங்களில் என்னென்னத்தை குறித்து வச்சுன்னா அதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து வரேன். இருந்து கொண்டு உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்த உடனே ஞாயிற்றுக்கிழமையில் இந்த தனியார் கல்வி நிலையங்கள் ஊடாக கதைச்சு அதை உடனடியாக நிறுத்தாடினா, அது தனியார் கல்வி நிலையங்களை உடனடியாக பூட்டின ஞாயிற்றுக்கிழமையில் பூட்டினத்தால் அறநெறி ஊக்குவிச்சோம். அந்த அறநெறி என்றதால் எங்களோட இலங்கையிலேயே எங்களோட மன்மனித நெறியை பற்றி பிரதேச சபைக்கு உட்பட்ட களுவாஞ்சுடி என்ற இடத்துல தான் 26 மாணவர்கள் தேசிய ரீதியில் அறநெறிக்கு இந்த முறை தான் போயிருக்காங்க. இது ஒரு பாரிய வெற்றி. அதுவும் எங்களோட மன்மத நெறியை பற்றி பிரதேச சபையின் நிதி ஊடாக அவங்களுக்குரிய போக்குவரத்து வசதி 1 லட்சத்துக்கு மேலான வசதி பஸ் இதையும் எங்களுடைய மக்கள் வரி பணத்தில் தான் அதை நாங்கள் எடுத்து கொடுத்துருந்தோம். அடுத்ததாக இந்த ஒவ்வொரு தனியார் கல்வி நிலையங்களில் தெரியும் உங்களுக்கு 7 மாணவர்களுக்கு ஒரு அட்மிஷன் ஃபீஸ், அது முட்கொடுப்பன் 5000 ரூபா வாங்கினாங்க. நான் எல்லாத்தையும் நிறுத்தாடினேன். இந்த மாதிரி 5000 ரூபாயில் இல்லை எங்களுடைய மாணவர்கள்ட்ட கேளுங்க, போன வருடம் 5000 ரூபா கொடுக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு தனியார் கல்வி நிலையங்களுக்கும் அட்மிஷன் ஃபீஸ். ஆனால் தனியார் கல்வி நிலையங்களை கூப்பிட்டு தலைமைப்பிடங்களோட கதைச்சி சரியான இறுக்கமான முடிவுகளை கொண்டு வந்தனால் இந்த முறை காசு இல்லை. அதில் உண்மையாக அது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லலாம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கண்டா, இப்போ கல்வியை அதை எந்த நேரம் கற்கலாம், ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க அப்படி சொல்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஒரு உண்மையில் ஒரு மனிதன் உடல் ஆரோக்கியம் சரியான முறையில் இருந்தால் தான் அவன் சாப்பிடலாம், அதை தூக்கலாம், கல்வியை கற்கலாம். இல்லை கல்வியை மட்டும் கற்று உடல் ஆரோக்கியத்தை நம்ம பார்க்காமட்டா அதில் எந்த வித பயனும் இல்லை. கல்வி மனிதனுக்கு கட்டாயம் 50% தான் கல்வி முக்கியம். 100க்கு 100% உடல் ஆரோக்கியம் 50% தேவை. அதுக்காக தான் நான் இந்த விடயத்தை என்னுடைய உங்களுக்கு தெரியும், ஒரு 24 மணித்தியானங்களும் கல்வி 5:30க்கு கிளாஸ், 6 மணிக்கு கிளாஸ். அதே மாஸ்டர் அதே பாடசாலை அதே மாணவர்களுக்கு அதே சப்ஜெக்ட் தான் படிப்பிக்கார். ஏன்னா அங்கே காசு இங்கே காசு இல்லை. ஒழுங்காக இந்த கல்வியை இந்த ஆசிரியரோட நாங்கள் உண்மையில் கோவப்படலை. எங்களுடைய வரிப்பணத்தில் தான் அவங்களோட சம்பளம் எடுக்காங்க. ஆனால் சரியான முறையில் இந்த ஆசிரியர்கள் எங்களோட மாணவர்களுக்கு சரியான முறையில் இந்த கல்வியை போட்டிருந்தா தனியார் கல்வி தேவையில்லை. இதுக்கு முந்தைய உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், படத்திலெல்லாம் பார்ப்போம், ஒரு ஆலமரத்துக்கு கீழே அந்நேரம் குருகுல கல்வி என்று இருந்தது. அந்த குருகுல கல்வி என்ற தான் படித்த கல்விகளை இன்னொருவருக்கு பகிர்ந்தளிப்பது தான். அது ஏற்கனவே ஒரு ஆலமரத்துக்கு கீழே இருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு முந்தைய அந்த குருகுல கல்வி என்று தான் கற்றதை என்னுடைய மக்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற எந்தவித கொடுப்பனவும் இல்லை. அதே போன்று தான் இதை கொண்டு வரணும். ஆனால் என்னோட 2 வருடங்களுக்குள்ள அது சீராக இந்த தனியார் கல்வி என்கின்றதே இல்லாமல் பாடசாலையில் சரியான கல்வி கற்கக்கூடிய ஆசிரியர்கள் நிறைய என்னுடைய மன்மத நெறியை பற்றி வருவார்கள். அது மட்டும் இல்லை, ஏனைய விடயங்கள் அனைத்தும் சரியான நாங்கள் எடுக்க போகிற தீர்மானங்கள் எந்தவித சறுக்கலும் இல்லாமல் நல்லதும் கொண்டு வரும். சரி, இப்போ முக்கியமாக சில மாணவர்கள் கல்வி அவங்களோட வறுமை காரணமாக கல்வி கற்கிறதுக்கு சில டைமில் புத்தக பேக் கூட வாங்குறதுக்கு வசதி இல்லாமல் இருப்பாங்க. அப்படி உங்களோட அந்த பிரதேசத்துக்குள்ளே யாராச்சும் இருந்தால் நீங்கள் அவங்களுக்கான என்ன முடிவு எடுத்து கொடுப்பீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் எண்ணற்ற வாராக்கள் எனக்கு வாக்களித்த மக்கள், வாக்களிக்காத மக்கள், 7 பணக்காரன் இல்லாமல் நான் இந்த கல்வியை என்னது கொண்ட சரிசாமனாக கூட தான் இந்த காசு கொடுத்து படிக்கக்கூடாதுன்றது, கல்வியை விற்கக்கூடாதுன்றதில் இந்த பொறுப்பு. அவங்களுக்கு தேவையான புத்தகப்பை அவருடைய பாதணிகள் எல்லாம் உங்களுக்கு கனவரத்தை பிரதேச வேலை வாங்கி கொடுக்குறேன். நாங்கள் கூடுதலாக கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இந்த முறை கொடுத்துனாங்க.
ஆனால் பிரதேச சபையில் வரிப்பணம் இல்லை, எங்களுடைய பணத்தில் அதை கொடுத்துனாங்க. ஆனால் இனி வரும் காலங்களில் சரியான முறையில் எல்லாருக்கும் சரியான முறையில் அது கொடுக்கப்படும். உண்மையிலே வந்து நீங்கள் அதை செய்யக்குள்ள வந்து இப்போ தான் தெரியுது உண்மையாக தவிசாளர்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ பவர் இருக்கா, இவ்வளோ விஷயங்கள் செய்யலாமான்னு சொல்லி ஒவ்வொரு இதையும் செய்யக்குள்ள வந்து அது மக்களுக்கு போய் சரியாக சேரணுன்றதில் நீங்கள் கஷ்டப்படுறது நினைக்கக்குள்ள வந்து சந்தோஷமாக இருக்குது. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இப்போ திரும்ப இப்போ இருக்கிற இந்த சமுதாயத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும்னா என்ன பிளான் வச்சுருக்கீங்க அடுத்து? என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையாக எங்களுடைய போராட்டம் இன்றைய தினமும் உங்களுக்கு தெரியும். எங்களுடைய 2009 முள்ளிவாய்க்கால் இனத்தை அழித்த ஒரு 21 நாட்டுக்கு மேற்பட்ட நாடுகள் சேர்ந்து ஒரு தமிழன் என்றவன் கடுமாள். தமிழன் என்பது சரியான வீரன். அவனை அந்த தமிழனுக்கு கிட்ட எவரும் நெருங்கி இல்லாது கிட்டத்தட்ட ஒரு தலைமைப்பிடங்களை கைப்பற்ற வேண்டிய ஆக்கள். எங்களுடைய இந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு இந்த போராட்டம் உண்மையில் என்னத்துக்காக இந்த போராட்டம் தொடங்கப்பட்டது, ஏன் லட்சக்கணக்கில் மக்கள் உயிரை மாய்த்தார்கள் என்ற எல்லா பேரும் உணரணும். என்னென்னா நாங்கள் இந்த போராட்டத்தை கொண்டு வந்து எங்களுக்குரிய வடகிழக்கு தனிநாடு கோரிக்கை மற்றும் எங்களை நாங்கள் தனியாக வாழணும், எங்களுடைய சுய நிர்ணயம் எல்லாம் நாங்கள் தனியாக இருக்கணும்ன்றது தான். அடுத்தது கல்வி எல்லாம். ஆனால் அந்த தலைமைப்பிடங்கள் என்ன செய்யுது, இப்போ நான் கொண்டு வந்த திட்டம் என்னுடைய திட்டம் என்னோட எங்கிட்ட ஒவ்வொரு தலைமைச் செயலகங்கள் உங்களுக்கு தனி பிரதேச செயலம்னா ஒரு செயலாளர், பிரதேச சபையில்ண்டா ஒரு பிரதேச சபை செயலாளர், ஒரு மாவட்ட அரசாங்க அதிபர், ஒவ்வொரு அதே மாதிரி எங்களுடைய இந்த அதை கல்வியால் மட்டும்தான் வாங்கலாம். இப்போ என்னுடைய இனத்தை நான் எந்த அளவு கல்வியை உயர்த்துறனோ அந்த அளவு நான் அந்த செயற்படுத்தப்படுகின்ற ஒரு செயலாளரை கைப்பற்றணும். என்னுடைய ஏரியாவில் இருந்து அந்த செயலாளர் என்ற மன்மத நெறிப்பள்ளியில் இருந்து ஒரு மாணவர் போய் அதை கைப்பற்றணும். அதை கைப்பற்ற எப்படி ஜனாதிபதியாக இருந்தாலும் இல்லை என்ன கேபினட் மினிஸ்டராக இருந்தாலும் அவர்களை செயற்படுத்துறது கல்விமான் தான். அவர் செயலாளர் என்றதான் செயற்படுத்துகிறார். அது இந்த கல்வி ஊடாக கொண்டு போகணுன்றது தான். நான் இந்த கல்வி இறுக்கமாகவும் எல்லா சவனாக்களை கொண்டு பண்ணுறது நான் கட்டும் இதாக இருக்கேன். சரி, இப்போ இன்றைக்கு நம்ம அந்த வீடியோரத்துலேருந்து அந்த செக்அப் கொண்டு போன அந்த அக்காட அந்த மகனுக்கு வந்து நீங்கள் இந்தியாவோட விட்டுருவீங்களா இல்லை அதை கவனிப்பீங்களா? அப்படி அது தொடர்ச்சியான முறையில் இப்போ தான் இருந்தது. இது தொடர்ச்சியான முறையில் சரியான முறையில் அவங்களுக்குரிய தேவைகளையும் திடீரென்று அவங்களுக்கு தெரியும் தானே. இப்போ இவ்வளோ காலம் இது நம்பியாவே அவர் தொழிலாக எடுத்துட்டாங்க. அவருக்கு ஒரு வாழ்வாதாரம் சரியான முறையில் செஞ்சு கொடுக்கப்படும். உடனடியாக அந்த இடத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கால கொண்டு வரணும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 10 நாள் போட்டு அதே உடுப்பு தான் அந்த பொடியை போட்டுருக்கீங்க. அப்போ அதுக்கு காரணம் என்ன, நம்மளுடைய தலைமைத்துவங்கள் தான். தலைமைத்துவங்கள்னா அவங்களோட வீட்டு தலைமைத்துவங்கள், அவர்களோட இருக்கிற பின்னுக்கு அவங்களோட இருக்கிற கூடுன்ற அந்த தலைமைத்துவங்கள் அதை சரியான முறையில் சீர் செஞ்சோம்னா நம்ம நினைத்ததை சாதிக்கலாம். கண்டிப்பாக உண்மையிலே வந்து நான் இன்றைக்கு சொன்ன உடனே வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுத்ததுக்கு நான் இந்த சார்பில் வந்து தெரிஞ்சுக்கொள்கிறேன். அதுக்கு இதுக்கப்புறமா வந்து கண்டிப்பாக அவங்க எப்படி போகிறன்றதை வந்து நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நான் சந்திச்சு காட்டுற சொல்கிறேன். நன்றி. ஓகே, நீங்கள் வந்து இப்போ பார்த்துருப்பீங்க. உண்மையாக வந்து நாங்கள் அதுக்கப்புறமா தவிசாளர் அவங்களோட போய் ஆளை அந்த அக்காவை பிடிச்சி உண்மையாக விசாரிக்கக்குள்ள வந்து அவங்க வந்து எப்படி கதைக்கிறான்னு சொல்லி இப்போ அந்த அக்கா இருந்ததை பார்த்தீங்கன்னு சொன்னாலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீதியோரத்தில் சைட்டில் அப்போது ஒரு வாகனம் திசை திரும்பி அந்த அக்காவில் ஏற்றினாலோ இல்லை ஏதாவது ஒன்று நடந்தாலும் உண்மையிலே யோசிச்சு பாருங்களேன், என்ன எப்படி இந்த சமுதாயம் போய்கொண்டிருக்கேன்னு எனக்கு என்ற சொல்ல தெரியலை உண்மையிலே வந்து. ஆனால் நான் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் வந்து உடனே வந்து ஆக்சிடென்ட் எடுத்து போய் ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போய் நாங்கள் செக் பண்ணாங்க வந்து. அதுக்கப்புறமா வந்து தவிசாளர் அவங்க கதைச்சதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே வந்து இப்படிப்பட்டவங்க இருக்கிறதால தான் சில என்ன சொல்கிறேன் மாற்றங்கள் வரக்கூடிய மாதிரி வந்து இருக்குது. அதான் உண்மை. ஸோ இப்போ இவங்களுக்கான சரியான இது வந்து என்ன வழங்கப்படுதுன்றது எனக்கு அப்டேட் கிடைச்சா நான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். உண்மையிலே 3 வருஷத்துக்கு பிறகு நான் இன்றைக்கி இதை வந்து விடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் வந்து செய்தேன் நான். ஸோ உண்மையாக வந்து இந்த வீடியோ பார்த்து இந்த அக்காவை தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து இருப்பீங்க. சம்டைம் வந்து இந்த அக்காவை பற்றிய முழு விவரத்தை வந்து கருத்தில் வந்து தெரிவிங்கோ, அதாவது கமெண்ட் பண்ணுங்க, வந்து யார் எந்த இடத்துல இருக்கிறாங்கன்ற வந்து வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்கோ. இப்படி ஆனவங்கள் வந்து வேறு இடங்கள் இருந்தாலும் வந்து இப்படி கண்டிப்பாக உடனே ஆக்ஷன் எடுப்போம்ன்றது வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உடனே ஆக்ஷன் எடுப்போம்ன்றது அவங்களும் வந்து தெரிஞ்சு கொள்ளட்டும். ஓகே, நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.